Hi friends, welcome to my channel. இன்னைக்கு நம்ம 2022 நடந்த குரூப் 2ல இருக்கக்கூடிய क्वेश्चंस பத்தி பார்க்கலாம். ஸோ ப்ரீவியஸ் இயர் क्वेश्चन பேப்பர் பார்த்துட்டு படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க. அப்பதான் ஒரு அனலைசிஸ் வரும். இப்போ சிலபஸும் சேஞ்ச் ஆயிருக்கு. அதுக்கு ஏத்த மாதிரி பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? வாங்க பார்க்கலாம். பழமொழியில் விடுபட்ட சொற்களை நிறைவு செய்க அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. ஸோ தண்ணீர் டேஸ் ஆனாலும் நெருப்பை அணைக்கும். ஆன்சர் தண்ணீர் வெந்நீர் ஆனாலும் நெருப்பை அணைக்கும். நெக்ஸ்ட் கொஷின் கார்த்திகை மாதம் டேஸ் கண்ட மாதிரி. இது வந்து சொலவடைகள்னு சொல்லிட்டு நமக்கு ஸ்கூல் புக்கில் ஒரு லெசன் இருக்கும், அதுலேருந்து கேட்டிருப்பாங்க. கார்த்திகை மாதம் பிறை கண்ட மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு வரும். நெக்ஸ்ட்டு கடிந்தொரார் செய்தார்க்கு அவைதாம் முடிந்தாலும் பீலை தரும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லைன் கொடுத்துருக்காங்க. கொடுத்துட்டு இதில் என்ன இணைமோனையே இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இணைமோனை அப்படின்னா ஃபஸ்ட்டு அதுக்கு என்னன்னு நமக்கு தெரியணும். இணைமோனைன்றது முதல் இது செகண்ட் சீரு இதில் ஒன்றா வந்திருக்கிறது. இப்போ இதுதான் முதல், இது செகண்ட் வார்த்தை. ஓகேங்களா? இந்த ரெண்டு வார்த்தையில் நமக்கு என்ன கேட்டிருக்காங்க, மோனைன்னு கேட்டிருக்காங்க. மோனைனா முதல் எழுத்து சேர்ந்து வர்றது. இதில் பாருங்கள் கான்றது சேர்ந்து இருக்குது, இதுலேயும் கான் சேர்ந்து வந்திருக்கு. 1 2 இந்த மாதிரி முதல் எழுத்து சேர்ந்து வந்தால் அதுக்கு பேர் தான் இணை மோனை. இதுவே 1 3 முதல் எழுத்து சேர்ந்து வந்துச்சு அப்படின்னா அதுக்கு பேர் பொழிப்பு மோனை. இது வந்து மோனை வகைகள் நீங்கள் படித்து வச்சுக்கணும். அதில் வந்து இந்த மாதிரி கொஷின்ஸ்லாம் கேட்பாங்க. ஓகேங்களா? இது வந்து ரிப்பீட்டடாக எப்பயுமே மோனை வகைகள்லேருந்து கொஷின்ஸ் வரும், பார்த்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு எதுகையினை கண்டறி. ஃபஸ்ட்டு அதுக்கு எதுகைனா என்னென்னு தெரியணும். இரண்டாவது எழுத்து சேர்ந்து வருவதை தான் நம்ம என்னென்னு சொல்லுவோம் அப்படின்னா எதுகைன்னு சொல்லுவோம். ஸோ சிறுங்கி பேரம் எனத்திரை கங்கையின் மருங்குதோறும் நகருரை வாழ்க்கையன். இதில் ஆன்சர் என்ன அப்படின்னா செகண்ட் எழுத்து சேமாக வரும்ல, ரு. ஓகேங்களா? ஆன்சர் சிறுங்கி மருங்கு. ஓகேங்களா? ஆப்ஷன்ஸில் எது செகண்ட் எழுத்து சேமாக வந்திருக்குன்னு பார்த்தீங்கனாலே இதுக்கு ஆன்சர்ஸ் வந்து முடிஞ்ச அளவுக்கு என்ன பண்ணிடலாம், நம்ம கெஸ் பண்ணிடலாம். ஓகேங்களா? ஸோ இப்போது உங்களுக்கான கேள்வி, முல்லை நிலத்தின் சிறு பொழுது என்ன, பெரும்பொழுது என்ன? ஆன்சரை கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நம்மளோட டெலகிராம் சேனலை ஜாயின் பண்ணிக்கோங்க. அதில் நம்ம PDF கொடுத்துட்ருக்கோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.